பார்த்துக்கணும் அப்படின்ற சில. ஸோ டாக்டர் நெட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பர்சனலி இந்த கடந்த 3 வருடம் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி மனநலன் அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கிட்னி பேஷண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. அண்ட் நம்மளோட டாக்டர் சக்கரவர்த்தி ஃப்ரம் கேஜி ஹாஸ்பிட்டல் அவர் இருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய பேப்பர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய கேஸ் ஸ்டடிஸ். அவரோட ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி, கிட்னி நோயாளிகள் அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் அதை தாண்டி அவங்க வந்து என்னென்ன நோய் வந்து கிட்னி சார்ந்து இருக்கு அப்படின்றத பத்தி முழுமையா அவர் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் அது சார்ந்த நிறைய ரிசர்ச் பேப்பர் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்லி டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி நிறைய டீட்டெயில்டா வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் அதுல வந்து அவர் நிறைய வந்து ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப இன்டெப்தா வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரியான ஃபீல்ட்ல வந்து அவர் லைசன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் டாக்டர்ஸ் டைம் இந்த செஷன். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ ஆல்ரெடி இருக்க பேஷண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு, கிட்னி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து இப்போ கடந்து போயிட்டு இருப்பீங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிச்ச ஒரு நபரா நீங்க இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்பிளான்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரா நீங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட வந்து உங்களோட ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி நீங்க இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு பதில் சொல்வாரு. அண்ட் நீங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க எந்த பேஷண்ட், நீங்க என்ன ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க, எந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். அண்ட் நீங்க சாட் பாக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க மைக் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னா. உங்களோட வீடியோஸ் ஆன்ல வச்சுக்க முடியறவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். பேஷண்ட்ஸ் கேள்வி கேட்கிற வரைக்கும் சில விஷயங்கள் சொல்லிக்கோ. ஒண்ணு Sure, வந்து doctor. இப்போ கிட்னி பேஷண்ட்ஸ்க்குலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, பேஷண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஒரு பர்டன் தான், மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா சில பேர் டயாலிசிஸ்ல இருக்கவங்க வந்து அவங்க பேஷண்ட் டயாலிசிஸ் போறது ஒரு 4 hours போயிட்டு வந்தாலும் அவங்கள பாத்துக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள வந்து கூட்டிட்டு போய் டயாலிசிஸ்ல விட்டு அங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தேவைங்கிறத வாங்கி கொடுத்துட்டு திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாத்துக்கிறது வந்து இது ரொம்ப லாங் ப்ராசஸ். மற்ற நோய்கள் மாதிரி ஒரு தடவை வந்து நம்ம வைத்தியம் பண்றோம், ஹாஸ்பிட்டல் போறோம், மாத்திரை சாப்பிட்றோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், இல்ல அட்மிட் ஆகி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடும். அந்த மாதிரி இது வந்து கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மி. அவங்க வந்து பேஷண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த்ல இருந்தாதான் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்னி டிசீஸ் இருக்கவங்க வந்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடிஞ்சு அவங்க சராசரியா அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் மட்டும் இல்ல, பேஷண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செஷனா இருக்கும் அது. அதுவும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதெல்லாம் வந்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாதான் அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் என்ன பண்ண முடியும் ஏதுங்கிறத வந்து நம்ம ஷேர் பண்ணி அவங்களுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ண முடியும். கண்டிப்பாங்க டாக்டர், அது வந்து ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் நீங்க சொன்னது. பேஷண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இது கண்டிப்பா தேவை, ஏன்னா அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கும் போது நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் வந்து பேஷண்ட் சார்பில் ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன் டாக்டர். இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. அண்ட் இப்போ ஸ்பெசிபிக்லி கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ பொதுவா சம்மர் டைம்ல வந்து தடவை கொஞ்சம் ஹீட் வந்து ஸ்ட்ரோக் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தர்ஸ்டினஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஒன்னு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் எல்லாருமே நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய தண்ணி தேவைங்கிறது கிடையாது. இது சில சின்ன மெத்தட்ஸ்னால நம்ம வந்து இதை வெல்ல முடியும். ஒண்ணு வந்து
சப்போஸ் ரொம்ப தாக அடிக்குது அப்படின்னா வாய் ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 2 minutes வந்து அந்த தர்ஸ்டோட சென்சேஷன் அடங்கிடும். அடங்கினதுக்கு அப்புறம் அந்த வாயில இருக்க தண்ணி கீழே துப்பிடும். ரெண்டாவது ஐஸ் சிப்ஸ், அதை வந்து நம்ம எடுத்து வாயில வச்சுட்டா அது இமீடியட்டா தர்ஸ்ட் சென்சேஷன் கம்மி பண்ணும். மூணாவது நம்ம சால்ட் இன்டேக் வந்து இன்னும் கொஞ்சம் சம்மர் டைம்ல குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தர்ஸ்ட் சென்சேஷன் வந்து இன்னும் கம்மியாகும். ஃபோர்த் இது வந்து இல்ல இது எதுவுமே முடியல அப்படின்னா சில பேருக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா டயாலிசிஸோ தேவைப்படும். இல்ல சில பேருக்கு வந்து வேற ஏதாவது இருக்குன்னா நம்ம இந்த சலைவேஷன் ஜாஸ்தி பண்றதுக்கான டேப்லெட்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இருக்கு, அது வாயில போட்டுட்டா அது வந்து நம்மளுக்கு அந்த சலைவேஷன் ஜாஸ்தி பண்றதுனால அது வந்து நம்மளுக்கு தர்ஸ்ட குறைக்கும். தர்ஸ்ட குறைச்சாவே நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். நம்மளுக்கு இந்த வால்யூம் ஓவர்லோட், அதாவது தண்ணி நிறைய சேர்ந்து மூச்சு திணறல் வர்றது இல்ல எக்ஸ்ட்ரா டயாலிசிஸ் தேவைப்படுறது நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச பேஷண்ட்ஸ்மே இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, இப்போ நாங்க இப்போ ஹேண்டில் பண்ண சில பேஷண்ட்ஸ்மே என்ன ஒரு பயம் வருது அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து கன்ஃபார்மா வந்து நம்ம ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து அது வந்து ஃபெயிலியரா போகுது. ஸோ அந்த பயம் வந்து எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுது. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இது எல்லாமே வந்து நம்மளோட இதை பொறுத்துதான். இப்ப சராசரியா பாத்தீங்கன்னா நம்ம லைவ் டொனேஷன்ல கிட்னி கொடுக்குறோம். அதாவது ஒரு அம்மா வந்து பையனுக்கு கொடுக்குறாங்க இல்ல ஒரு அப்பா வந்து பையனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிட்னியோட ஹாஃப் லைஃப், அதாவது 100 பேத்துக்கு அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அம்மா பையனுக்கோ இல்ல அப்பா பையனுக்கோ கொடுத்தா அதோட ஹாஃப் லைஃப் 50 பேத்துக்கு அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் கிட்ட கிட்னி ஃபங்க்ஷன் வந்துடும். அதுக்கு மேல வர்றது நம்மளுக்கு போனஸ் தான். அதுவும் அம்மா அப்பா எல்லாம் கொடுக்குறப்போ மேக்ஸிமம் 15 to 20 இயர்ஸ் அந்த கிட்னியில நல்லா இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கிற சான்சஸ் நல்லா இருக்கு. அதே இது வந்து நம்ம அத்தையோ மாமாவோ இல்ல வேற நம்ம மரபணு சம்மந்தம் இல்லாதவங்க ஒய்ஃபோ அவங்கெல்லாம் கிட்னி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஹாஃப் லைஃப் வந்து 13 to 15 இயர்ஸ் தான். அதே இது கெடாவர், அதாவது உயிர் இறந்து போய் அவங்க கிட்னி எடுத்து நம்ம வைக்கிறப்போ நம்ம கிட்னியோட ஹாஃப் லைஃப் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னா டாக்டர் உங்க ஆடியோ பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் கண்டுபிடிச்சு சீக்கிரம் வைத்தியம் பண்ண முடியும். மேஜர் ரிஜெக்ஷன்ஸோ இல்ல இந்த மாதிரி திருப்பி டயாலிசிஸ் போறதோ நம்ம தடுக்க முடியும். அதே ரெண்டாவது நம்ம மருந்தை சாப்பிடுற அளவுகள், அந்த மருந்தை வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும். இப்ப டாக்ரோலிமஸ், மைக்ரோபென்லேட், ஸ்டீராய்ட்ஸ் இந்த 3 மாத்திரை தான் நம்ம சாப்பிடுறோம். அந்த டாக்ரோலிமஸை வந்து சரியான டைம்ல எடுத்துக்கிட்டு அந்த மருந்தோட அளவு கரெக்டா பீரியாடிக்கா நம்ம டாக்டர் சொல்றப்ப செக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த ரிஜெக்ஷன் ரிஸ்க் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 3 months தான். அந்த 3 monthsக்கு அப்புறம் நம்ம ஒன்ஸ் கிட்னி நம்ம உடம்புல செட் ஆயிடுச்சு, மெடிசன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூஸ்வலா அந்த கிட்னி வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. அது இந்த இனிஷியல் மந்த் மட்டும் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம, ஏன்னா நாங்க டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ் எல்லாம் வாரத்துக்கு 3 தடவை இல்ல 4 தடவை வந்து பார்க்க சொல்லுவோம். எல்லாத்துக்குமே தோணும் என்னடா டாக்டர் திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு, போனா கூட அதே மருந்து தான் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு. அது வந்து பேஷண்டோட மருந்து மட்டும் பாக்குறது இல்ல, பேஷண்ட் எப்படி இருக்காங்க என்னங்கிறது பாக்குறது. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், சுகர்ல இருக்க வேரியேஷன்ஸோ பிபில இருக்க வேரியேஷன்ஸோ அதெல்லாம் சீக்கிரம் பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்னியோட ஹாஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா நிறைய நாள்ல வந்து நம்ம நல்லா இருக்கலாம். சில குழந்தைகளுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்போ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸா தான் இருப்போம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஹாஃப் லைஃப் வந்து மேக்ஸிமம் 50 to 20 இயர்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பேரண்ட்ஸை முன்னாடியே கவுன்சில் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து நம்ம வேற யாராவது கிட்னி அப்பாவோ அம்மாவோ, இப்ப அப்பா கொடுத்தாங்கன்னா அடுத்த அம்மாட்ட இருந்தோம், இல்ல அம்மா கொடுத்தாங்க அடுத்த அப்பாட்ட இருந்தோம் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ மோஸ்டா இந்த மாதிரி கிட்னி வந்து செயலிழந்து ரிஜெக்ஷன் இதாகி போறது, அதாவது திருப்பி டயாலிசிஸ் போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க சரியா மருந்து எடுத்துக்காததுனாலதான். இதுதான் நம்ம இந்தியால பண்ண சர்வே சொல்லுது. ஏன்னா இந்த மருந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துகள் தான். இதை வந்து அவங்க இப்ப வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருச்சு. டாக்டர் நெட் மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு வேர் தே ஹெல்ப் பீப்புள் டு ஓவர் கம் திஸ் ஃபினான்ஷியல் பர்டன். அந்த மாதிரி நம்ம மாத்திரை மட்டும் ரெகுலரா சாப்பிட்டு இருந்தா இந்த மாதிரி கிட்னி திருப்பி ஃபெயில் ஆகி திருப்பி டயாலிசிஸ் போற இதை வந்து நம்ம தடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ
சின்ன ஒரு ரிமைண்டர், நீங்க டாக்டர் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்க பேஷண்ட் யாராவது கேட்கலாம். ஸோ அவர் வந்து நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சவங்களோ இல்ல டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ கிட்னி வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் வந்து டாக்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணி நீங்க கேளுங்க. இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட கேள்விகளை போடலாம். இன்னொன்னு எல்லா மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இன்னொன்னு வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். அக்யூட் கிட்னி இன்ஜுரி எதுவா இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம கிட்னி நம்மளுக்கு கொடுக்குற டைம் அது வந்து மேக்சிமம் 8 to 12 வீக்ஸ். இந்த டைம்குள்ள ஏதாவது ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்து நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா மோர் தென் 90% சான்ஸ் இருக்கு அவங்க கிட்னி ஃபங்க்ஷனை நார்மலா கொண்டு வரதுக்கு. இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரியை நம்ம கண்டுபிடிக்காம விட்டோம் அப்படின்னா இதுதான் நாளைக்கு வந்து 3 மாசம் கழிச்சு கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆகும். அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுல இருந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ் தான் வருங்காலத்துல டயாலிசிஸ்க்கோ இல்ல இன்னொரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கோ போய் சேருவாங்க. ஸோ அதனால இந்த கிட்னி ஹெல்த்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கிட்னி டிசீஸ் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க எல்லாத்தையுமே whoever is more than 35 years ஏஜுக்கு மேல இருக்கவங்க, பிபி இருந்தாலும் சுகர் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முறை, இல்ல எந்த தொந்தரவும் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு முறை கண்டிப்பாக கிட்னி செக் பண்ணி பார்க்கணும். சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான். ஒரு சீரம் கிரியாட்டினன் அப்படிங்கிற பிளட் டெஸ்ட், யூரின் ஆல்புமின், அதாவது யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்றது. இது ரெண்டுமே தெரிஞ்சிடும். மூணாவது வந்து இது ரெண்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க போறது அப்படின்னா அடுத்து வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இந்த 3 சிம்பிள் டெஸ்ட்ல நம்மளோட கிட்னி ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்படி கிட்னி ஹெல்த் நார்மலா இருக்க போய் இப்ப நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா அட்லீஸ்ட் 3 to 5 years ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் இதுல ஏதாவது அப்டார்மாலிட்டி இருந்ததுன்னா எவ்ரி இயர் செக் பண்ணி பார்க்க சொல்றோம். ஏன்னா வருமுன்னு காத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்ல வேற எந்த ப்ராப்ளம் போகாம நம்ம தடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா மருத்துவம் இப்பெல்லாம் அவ்வளவு முன்னேறிடுச்சு. இந்த அவேர்னஸ் தான் எல்லாத்துக்கும் தெரிய வரணும். நம்ம கிட்னி ஹெல்த்தை வந்து நம்ம கிட்னி ஃபெயிலியர் வந்தா காப்பாற்ற முடியாது, அவங்கதான் இறந்துருவாங்க, டயாலிசிஸ் பண்ணி அவ்வளவுதான் காப்பாற்ற முடியாது, அந்த கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சா கண்டிப்பா நம்ம குணப்படுத்திடலாம். சராசரியா நார்மல் லைஃப் போக முடியும். ஓகே, ஸோ அது ஆக்சுவலி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன்னா இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸோ அதை வந்து அவங்க கவனிக்காம விட்டு அது வந்து ரொம்ப முகம்லாம் வந்து வீங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது, கண் பார்வை வந்து ரொம்ப அவங்களுக்கு குறைபாடு வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்ஸ் வந்து சொல்றது முன்னாடியே வந்திருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் வந்து ஏர்லியராகவே அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்பார்ச்சுனேட்லி இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு யூஸ்வலா எந்த சிம்டம்ஸும் வராது. கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் நீங்க சொன்ன மாதிரி கண் தெரியாம போறது, முகவீக்கம் வருது, கால் வீங்கிறது, யூரின் போக முடியாம இருக்கிறது, மூச்சு திணறல் வர்றது, இது எல்லாமே அன்பார்ச்சுனேட்லி கடைசி ஸ்டேஜ்ல தான் வரும். அது நான் சொன்ன மாதிரி அக்யூட் கிட்னி இன்ஜுரியில, அதாவது சீக்கிரம் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் இழக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே காமிச்சு கொடுத்துரும். உதாரணத்துக்கு சின்ன வயசுல வரவங்களுக்கு வந்து சீக்கிரம் காமிச்சு கொடுத்துரும். அதே இது வந்து சுகர் பிரஷர் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இந்த கிட்னி ஆயிட்டே வரும். இந்த கிட்னி ப்ராப்ளம் மெதுவாக தான் வேலை இதாகும். அப்படி செயலிழக்கிறப்போ நம்ம ஒரே வழி நம்ம கிட்னியை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாது. இந்த பரீட்சையிலும் தெரியாது, எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா டாக்டருக்கு தெரியாது. பிளட் டெஸ்ட் மூலமா மட்டும்தான் நம்ம கிட்னி ஹெல்த் எப்படி இருக்கு, ஒரு பேசிக் செக்அப், பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்கு, கிரியாட்டின் எவ்வளவு இருக்கு, யூரின் ரொட்டீன் எப்படி இருக்கு, அல்ட்ராசவுண்ட்ல கிட்னி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாவே நம்ம கிட்னியோட ஆயுளை நம்ம கணிக்க முடியும். இது தெரிஞ்சுட்டா நம்ம வந்து பின்னாடி மேடம் சொன்ன மாதிரி இந்த முகம் கை கால் வீங்கிறது அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் போகாமே நம்ம காப்பாற்றணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஒரு அவேர்னஸ் முதல்ல வேணும். எல்லாருக்குமே, அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பேஷண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் போய் சேரணும். ரெண்டாவது அவங்கவுங்க உடல்நலனால ஒரு அக்கறை இருக்கணும். நான் வந்து இப்போ இந்த டெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த டைம்ல வந்து எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியுது, எனக்கே வந்து சில விஷயங்கள் வந்து
ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது நீங்க ரிமைண்டர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பேஷண்ட்ஸ்க்கு? இப்ப எல்லாம் வந்து டயாலிசிஸ் நிறைய பண்றவங்க. நிறைய டயாலிசிஸ் பேஷன்ஸ் இல்ல, நான் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கும் சேர்த்து சொல்ல வரேன். இப்ப எல்லாம் நிறைய பேர் டாக்டரை பாக்குறதுக்கே சங்கடப்படுறாங்க. நேரா மெடிசன் ஷாப் போய் அவங்க ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அந்த ஒரு மாத்திரையில குணமாயிருச்சுன்னா தேர் ஆல் ஹாப்பி. அவங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்க முதல்ல நமக்கு தெரியாது. உடம்பு கை கால் வலின்னு போன நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்ல அவங்கலாம் போய் வலி மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வலி மாத்திரை சாப்பிடுறப்போ ஒரே நாள்ல கண்டிப்பா குணம், பெயின் கண்டிப்பா போயிடும். அந்த பெயின் கண்டிப்பா போனதுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து அதுலவே வந்து கிட்னி ஃபெயிலியர் பிற்காலத்துல வந்து இதாகும். ஸோ இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் கண்டிப்பா எந்த பேஷண்ட்ஸும் இல்லை எந்த பாப்புலேஷன் யாரும் எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது வந்து சில சில பேர் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன உடனே அலோபதியை விட்டுட்டு நேரா ஆயுர்வேதிக் இல்லை சித்தா மெடிசன்ஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்றதும் வந்து we are not very comfortable. ஏன்னா நம்ம இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சித்தா மெடிசன்ஸ் ஆயுர்வேதா மெடிசன். அதை தவிர பிரெயின் ப்ராப்ளம்லாம் நிறைய கொண்டு வரதுக்கான இது நம்ம இப்ப வர வர பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷலி டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க ஜென்ரல் ப்ராக்டிஷனரோ இல்லை பிசிஷியனோ கண்டிப்பா பார்ப்போம் ரெக்வஸ்ட் பண்ணி. ஓகே, தேங்க்யூ டாக்டர். என் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னோட சைட்ல இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான டிசீசஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்? It impacts more than 90% of the times, especially patients and their family, immediate family members. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்த உடனே எந்த சிம்டம் இருக்காது, திடீர்னு வந்து பிபி செக் பண்ணி பார்ப்பாங்க, பிபி 200 இருக்கும். என்ன பிபி 200 இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்பதான் கிட்னி ஃபெயிலியரே தெரிய வரும். அந்த மாதிரி இதை சொல்றப்போ வந்து பேஷண்ட்ஸ் ஆர் டேக்கன் அபேக். அவங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதனாலதான் அவங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த், அந்த மென்டல் ட்ராமா பேசிக்கலி அவங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ற மூலமா பேஷண்ட்டுக்கு அதை எஜுகேட் பண்றதுனால அவங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிய வரும். நிறைய தெரிய வந்தாலும் they will feel much better. Okay. Yeah, true, very true, doctor. Thank you so much, டாக்டர். வேற யாராவது கடைசியா டாக்டர் கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, ஸோ யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லைன்னா தேங்க்யூ டாக்டர். ஸோ நீங்க சொன்ன எல்லா டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டிப்ஸ் ஆக்சுவலி. ஆனா அது வந்து ரொம்ப நம்ம எவ்வளவு கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அது எல்லாமே நம்ம நம்ம லைஃப், நம்ம ஹெல்த் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்ற மாதிரி நீங்க சொன்னது எல்லாமே சம்மரைஸ் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டாக்டர். ஸோ யூ கேன் ஸ்டே பேக். நீங்க நெக்ஸ்ட் அந்த மென்டல் வெல்பீங் செஷனையும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். Thank you. ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் அகைன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் வெல்பீயிங் அப்படின்றது இப்போ டாக்டர் கிட்ட கடைசியா நான் கேட்ட அந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து பர்சனலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவர் வந்து அந்த ஃபீல்டுல இருந்து பாக்குறதுனால அவரோட ஒப்பீனியன்ல வந்து மென்டல் வெல்பீயிங், அதாவது மனநலன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஒரு ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்கும் நோய் வந்ததுக்கு அப்புறமாவும் அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கும் இல்ல அது இன்னும் மேலும் வந்து அது வந்து வேர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது, மனநலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பர்சனலி நம்புறேன். அதே தான் டாக்டரும் சொன்னார், மோர் தென் 90% அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷமா நான் இந்த ஒரு மனநலன் சார்ந்த ஒரு துறையில இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து ஒரு சஜஷனா உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நினைச்சேன். ஸோ I'll just share my screen. எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Just let me know. தெரியுதுங்க. ஓகே,
ரொம்ப நன்றி. ஸோ மென்டல் வெல்பீயிங் செஷன் ஃபார் கிட்னி பேஷண்ட், அதாவது மெயினா வந்து சிறுநீர நோயாளிகள், இதுல எல்லாருக்குமே ஒரு ஒரு பொதுவான விஷயமா தான் செஷனா தான் இருக்க போகுது. மனநலன் சார்ந்த சில விஷயங்கள், நம்ம வந்து செல்ஃப் கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்காக நம்ம செஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, நம்ம வாழ்க்கையில நம்ம நோய் இருக்கோ இல்லையோ, டாக்டர் சொன்ன மாதிரி நோய் இல்ல அப்படின்றவங்களும் கூட குடும்பத்தாரும் கூட சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த மனநலன் சார்ந்த சில சில குறிப்புகள். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, மைண்ட் பாடி கனெக்ஷன், அதாவது மனமும் நம்ம உடலும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, இது சயின்ஸ்லயும் சரி மெடிக்கல்லயும் சரி நிறைய பேர் வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு வர ஒரு விஷயம். அதாவது நம்ம மனசும் நம்ம உடலும் வந்து சேர்ந்துதான் இருக்கு, அது வந்து தனித்தனியான ஒரு ஆர்கன் கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இது எதை வந்து பேஸ் பண்ணி மனசும் நம்ம உடலும் வந்து சேர்ந்து இருக்கு, அப்பதான் வந்து அது முழுமையான ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எப்பயாவது வந்து உடல் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படிங்கும் போது, இல்ல அந்த தலைவலிக்கு அப்புறமாவோ இல்ல தலைவலிக்கு முன்னாடியோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு தலைவலி வருது அப்படின்னா பெரும்பாலான டைம்ல நீங்க நாள்பட்ட நாள்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறதாவோ, இல்ல வீட்ல ஏதாவது ஒரு சண்டை, யார்கிட்டயும் வந்து நீங்க ஒரு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு, இல்ல அந்த இடத்துல வந்து ரொம்ப கோவமா பேசியிருப்பீங்க, கத்திருப்பீங்க அப்படிங்கும்போது பெரும்பாலான மக்களுக்கு வந்து எனக்கு உடனே வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி, குழந்தைங்களுமே இப்ப வந்து பசங்களுமே பசங்க பொண்ணுங்க டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு சீக்கிரமா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க உடல்ல வந்து அது எப்படி வந்து அது வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த டயக்ராம்ல வந்து நான் போட்டிருக்கேன். மனமும் உடலும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் வந்து ஆரோக்கியம். அந்த மனசுல வந்து ஒரு குறைபாடு வருது அப்படின்னாலோ, இல்ல இந்த உடல்ல வந்து ஒரு குறைபாடு வருது, ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலோ, அது எங்க பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடுவுல இருக்கிற அந்த சர்க்கிள், அந்த ஆரோக்கியம், அந்த ஹெல்த் அப்படின்ற பார்ட்டை வந்து ரொம்ப அது பாதிக்கும். சோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்மளோட என்ன நம்ம நினைக்கிறோம், நீங்க வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேரை பத்தி, உங்க வாழ்க்கையை பத்தி நிறைய யோசனைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள நிறைய உணர்ச்சிகள் வந்து வந்து போகும். நாளடைவுல தினந்தோறும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோகம் வரும், கோபம் வரும், அந்த ஆத்திரம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கெல்லாம் அது வந்து ஒரு ஒரு எமோஷன், அந்த உணர்ச்சின்றது வந்து நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து அது ஜென்ரலாவே வந்து சுரக்க ஆரம்பிக்கும். சோ இதுல என்ன ஒரு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 10-20 வருடங்களாவே சயின்ஸ், அதாவது அறிவியலும் வந்து என்ன அது புரிஞ்சுட்டு வருது அப்படின்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன உணர்ச்சிகள் வருது அப்படின்றதும், உங்க உடம்புல அது வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து, அந்த எப்படி வந்து அது வந்து ஒரு வெளிப்படுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து அவங்க எடுத்து பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் அங்க நடக்குது. நீங்க உடலை வந்து ஒழுங்கா கவனிச்சிக்கல அப்படின்னாலோ, இல்ல உங்க மனசுல நீங்க யோசிக்கிற எண்ணங்கள், உங்களுக்கு வர உணர்ச்சிகளை வந்து நீங்க ஒழுங்கா அதை எப்படி கையாளுறீங்க அப்படின்றது தெரியாம போனாலோ, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஓவரால் அந்த ஹெல்த்தை வந்து பாதிக்கும். அது வந்து நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த வயதொத்தவரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நோய் இருக்கு நோய் இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டுமே வந்து ஒரு 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 நேர்கோட்டுல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால நம்ம மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் என் உடம்புக்குள்ள போடுறேன். அது வந்து வாய் வழியா போடுறது மட்டும் கிடையாது, நம்ம காது வழியா நிறைய விஷயங்கள் உள்ள போடுறோம், நம்ம மனசு வழியா, நம்ம கண்ணு வழியா நிறைய விஷயங்கள் உள்ள போடுறோம், நம்ம மனசு வழியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கிற சிந்தனைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள கிரகிச்சுக்கிறோம் இல்லைங்களா. அதை தாண்டி வெளியில என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மள சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதாவது நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்றோம் நம்மளோட நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்ட, இல்ல உங்ககிட்டயே நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு விஷயம் தான், தனித்தனி விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டயக்ராம் வந்து நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மைண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, இப்ப டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் உனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, முதல் கேள்வி வந்து நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா, உனக்கு வந்து ஏதாவது வீட்ல வந்து ஏதாவது சூழ்நிலை வந்து உனக்கு சரியா இல்லையா, நீ நிறைய கோவப்படுறியா, என்ன சூழ்நிலை அப்படின்னு அதுவுமே வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் கோபிகா, ஸ்லைடு இதாதான். மூவ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு.
ஓகே, ஆக்சுவலி நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேங்களா, தெரியலையா? இப்ப தெரியுதா? செல்வா, உங்களுக்கு என்ன ஸ்லைட் தெரியுது? அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் எனக்கு தெரியுதுங்க. ஓகே, நான் ஆக்சுவலி சிறுநீரகம் 4 ஸ்லைட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் ரீஷேர் பண்ணி பார்க்குறேன். இப்ப தெரியுதாங்களா? இப்பதான் செகண்ட் அந்த மனம் ஆரோக்கியம் உடல் அந்த டயக்ராம் மாதிரி இருக்குதா? ஓகே ஓகே, ஷூர். ஸோ ஐ திங்க் அது ஒரு டெக்னிக்கல் எரர்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் அந்த ஸ்லைட் முதல்ல இருந்து நான் காட்டுறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மனமும் உடலும் சேர்ந்த ஒரு விஷயம் தான், அது தனித்தனி கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும். இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த டயக்ராம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பேஷண்டா இருக்கும் இல்ல அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஒரு அவேர்னஸ் தான் இது. மனம் உடல் ரெண்டும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம், அந்த ஹெல்த் அப்படின்றது வந்து வருது. அண்ட் நான் மூணாவது சொன்னதுதான், ஐ திங்க் இப்போ ஸ்லைடு தெரியுது இல்லைங்களா? 4th ஸ்லைட் தெரியுதா? தெரியுது டாக்டர். ஓகே, ஷூர். ஸோ நாலாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம், அது எல்லாமே வந்து உங்களோட உடம்புல கண்டிப்பா வெளிப்படும் அப்படின்றதுதான் வந்துட்டு இப்போ சயின்ஸ் அறிவியல் வந்து எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் கடைசியா சில செல்ஃப் கேர் டிப்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, அனைத்தும் ஆற்றல் அப்படின்றது. ஸோ இது ஏன் நான் ஒரு பாயிண்டா இங்க வச்சேன் அப்படின்னா, ஒரு ஒரு செல்களுக்கும், நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்களுக்கும் வந்துட்டு ஒரு 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 ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா கண்ணை மூடி இப்போ ஒரு பெரிய எனர்ஜி பால் வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரு ரவுண்டான ஒரு ஆற்றல் இருக்க ஒரு பால் மாதிரியான ஒரு பந்து மாதிரி ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து வெள்ளையா ஒரு விஷயமாவோ இல்ல வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு இப்படி நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பால் மாதிரி உங்களால யோசிக்க முடியும். சோ அதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு செல்களுக்குமே வந்துட்டு எனர்ஜி இருக்கு, அதாவது ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம மைண்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஓகே. சோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள போறதுக்கும் நம்ம இந்த உடல் ஆற்றல்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யோசிக்கிற ஒரு ஒரு விஷயமும், நீங்க உங்ககிட்ட பேசுற ஒரு ஒரு வார்த்தையும், இல்ல நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுற ஒரு ஒரு வார்த்தைகளுக்குமே நம்ம ஒரு அர்த்தம் சேர்த்து வச்சிருக்கோம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து பாசிட்டிவ் நேர்மறை அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு விளக்கம் நாங்க கொடுத்திருக்கோம். எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா அதுக்குன்னு சில டெபினிஷன், ஒரு விளக்கம் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க யோசிக்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கும் ஒரு ஒரு உணர்ச்சிக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் தான் நீங்க திரும்பவும் உங்களை நோக்கி இழுக்க போறீங்க. இதை வந்து நீங்க திரும்பவும் உங்களை நோக்கி இதை வந்து அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நீங்க என்ன எனர்ஜியில, நீங்க என்ன ஆற்றல் இருக்கிறீங்களோ த்ரூ அவுட் த டே, அதுதான் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இழுக்க போறோம். அது அடுத்தவங்க கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு நோயா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளேயே அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா உருவாக ஆரம்பிக்கும். இதை வந்து இன்னும் ஒரு பாயிண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, மன அழுத்தம் வந்துட்டு அதிகமாறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது WBC, வெள்ளை அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு குடுக்கிற ஒரு விஷயம். சோ அந்த வெள்ளை அணுக்கள் வந்து என்ன ஆகுது, நீங்க மன அழுத்தம்ல இருக்கும் பொழுது அந்த கோவத்தையோ இல்ல அந்த சோகத்தையோ உங்களால ஒழுங்கா கையாள முடியல, இல்ல கையாள தெரியாம நம்ம வந்துட்டு அதை வெளிப்படுத்தும் போது, இல்ல அது நமக்குள்ளேயே நம்ம தேக்கி வச்சுக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. சோ அப்ப நீங்க ஒரு ஒரு எண்ணத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் போது அது என்ன ஆகுது, அந்த எண்ணம் போய் உங்க செல்லை வந்து பாதிப்படைய செய்யுது. சோ கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே அதை அழிச்சுட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நோய் வரும்போது, இது வந்து இப்ப கிட்னி பாதிப்போ இல்ல வேற ஏதோ ஒரு உறுப்பு வந்து பாதிப்படையும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதோட அந்த சக்தி வந்து இழந்துட்டே வரும்போது அதை எதிர்த்து அதனால போராட முடியறது இல்ல. சோ வெள்ளை அணுக்களோட மேஜரான பார்ட்டே அதை எடுத்து போராடுறது தான். சோ அது வந்து அந்த இடத்துல அதுக்கு வந்து அந்த சக்தி வந்து குறைஞ்சிட்டே வருது. சோ சோ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு கேள்வி வரும். சரி, நம்ம வந்து இப்போ மென்டல் வெல்பீயிங் சொல்றோம், மனநலன் வந்து ஒழுங்கா வச்சுக்கணும்,
நம்மளோட உணர்ச்சிகளை வந்து நம்ம ப்ராப்பரா அதை கையாண்டு ப்ராப்பரா அதை வெளிப்படுத்தணும், அதை உள்ளுக்குள்ள தேக்கி வச்சுக்க கூடாது, கோவத்தை உள்ள தேக்கி வச்சுக்க கூடாது. சரி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இப்ப வந்து ஒரு கேள்வி வரும். இப்ப பேஷண்டா உங்க இடத்துல இருந்து சில விஷயங்கள் வந்து நீங்க ஒரு ஒரு சர்ஜரியோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்ல டயாலிசிஸோ நீங்க வந்து கோ த்ரூ பண்றீங்க, அந்த ப்ராசஸ்ல இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இயல்பா வரலாம். அப்ப வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து நான் இருக்கேன் அப்படிங்கும் போது அப்ப என்னால எப்படி கஷ்டப்படாம இருக்க முடியும்? அப்ப எப்படி என் கோவத்தை வந்து ப்ராப்பரா வெளிப்படுத்து, நீ அமைதியா வெளிப்படுத்து அப்படின்லாம் சொன்னா அது எப்படி நடைமுறைக்கு வந்து அது சாத்தியப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வரலாம். சோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஒரு ஒரு 8 வழியில வந்து நம்ம ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கு, நமக்கு வந்து அது வந்து மனநோயா இருக்கலாம், இல்ல வந்து உடல் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கை சூழல் சார்ந்த ஒரு ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அது வந்து ஒரு 8 வழியில வந்து உங்களுக்கு நான் இப்ப சொல்லலாம்னு இருக்கேன். அந்த ஒரு ஒரு வழியுமே நீங்க வந்து முழுமையா அதை உணர்ந்து அட்லீஸ்ட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் உங்களால தினந்தோறும் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எப்படி அதை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதை வந்து நீங்க உங்க லைஃப்ல டெய்லி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உங்களாலையும் உங்க குடும்பத்தாரோடையும் சேர்ந்து உங்களால அதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுதான் ஆஹ் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், இப்போ இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒரு ஒரு படம் காமிச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலான்னு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஆக்சுவலி? நீங்க யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாம், உங்களுக்கு மைண்ட்ல என்ன வருது அப்படின்றத சொல்லுங்க. சோ இந்த ரைட் ஆர் ராங் ஆன்சர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு தனிநபருடைய கேக்கலங்க, நீங்க யாரோ பதில் சொன்னீங்க, திரும்ப சொல்ல ஆமாங்க. முடியுமா? அது அது வந்து நம்ம மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் மாதிரி இருக்கு. கலர்ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸா லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. சோ கிட்டத்தட்ட அவர் சொன்னதுக்கும் ஓரளவுக்கு ரிலேட்டான விஷயம் தான், பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற. ஓகே, சோ இதை நான் என்னன்னு சொல்லிட்டேன். சோ என்ன ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம உடனே முதல்ல நம்ம நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல முதல்ல ஒருத்தங்க கிட்ட நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நீங்க நிறைய நீங்களும் சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் வாழ்க்கையில நீ எதுவுமே நல்லது நடக்காது, நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சோ இதுதான் நான் வந்து இந்த டயக்ராம்ல போட்டிருந்தேன், வாழ்க்கை வெர்சஸ் வாழ்க்கை சூழ்நிலைகள். சோ இது வந்து சைக்காலஜில வந்துட்டு இது ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க, லைஃப் வெர்சஸ் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த பெரிய ஒரு வட்டமா இருக்குல்ல, நீங்க அந்த கருப்பு கலர்ல ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டு அதுக்குள்ள குட்டி குட்டி கலர் சர்க்கிள்ஸ் இருக்கு. சோ அவங்க வந்து எண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க, இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் வந்து எதை உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வாழ்க்கை சூழ்நிலைகள். அந்த பெரிய சர்க்கிள் வந்து அந்த ஒரு கருப்பு கலர்ல ஒரு லைன்ல சின்னதா போட்டிருக்கு இல்லையா, அந்த பெரிய சர்க்கிள் தான் உங்களோட வாழ்க்கைய குறிக்கிறது. சோ வாழ்க்கை வெர்சஸ் வாழ்க்கை சூழ்நிலைகள், இது வந்து எந்த நீங்க வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வார்த்தையெல்லாம் மறந்துடலாம் இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கூட. ஆனா இந்த ஒரு டயக்ராம மட்டும் நீங்க அட்லீஸ்ட் உங்க மைண்ட்ல வந்து ஒரு டயக்ராமா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது முதல்ல இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு மனசுல கொண்டு வந்தீங்கனாலே பாதி விஷயம் உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் அந்த சூழ்நிலையை பத்தி. இப்போ வாழ்க்கை அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்ம சின்ன வயசுல நமக்கு நடந்த விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட வேலை, நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட வீட்டுல இருக்கிறவங்க, அவங்களோட சூழ்நிலைகள். சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னா அதுல இந்த குட்டி குட்டி கலர்ஃபுல் சர்க்கிள்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட், அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வேற ஒரு வீரியத்துல வந்து அது வந்துட்டே இருக்கும். அது வந்து வரும் போகும், ஒரு சிலது சின்னதா இருக்கும், ஒரு சிலது பெருசாகும், பெருசா இருக்கிறது சில நேரங்கள்ல கம்மியாகலாம். சோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து 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 போகும். சில சூழ்நிலைகள் வந்து ஆரம்பத்துல ரொம்ப பெருசா தெரியறது உங்களுக்கு போக போக கொஞ்சம் கம்மியா தெரியும். சோ அதுதான் இந்த சின்ன சின்ன கலர் சர்க்கிள்ஸ் நான் போட்டிருக்கேன். ஆனா அந்த பெரிய சர்க்கிள் பாத்தீங்கன்னா அது அப்படியேதான் இருக்கும். அந்த பெரிய சர்க்கிள் தான் நம்மளோட வாழ்க்கையை குறிக்கிறது. சோ நம்ம எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை பிரச்சனை, இது எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை மாத்திட்டு அந்த வார்த்தைகளை வந்து நம்ம மாத்திட்டு சூழ்நிலை, எனக்கு இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, எனக்கு இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், இதை நான் எப்படி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம், இது முன்னாடியே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் இல்ல ஃபேஸ் பண்ணலனா கூட ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கு, அதை எப்படி நான் வளர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும்.
ஆனா இதே நம்ம வந்துட்டு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை ஒரு வாய்ப்புகளையும் நம்ம சேர்ந்து இழுத்து மூடிடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரீன் போட்டு நம்ம மூடுற மாதிரி நம்மளே ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து லைஃப் வர்சஸ் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு. இது வந்து சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் டாக்டர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சோ இது வந்து முதல் அவேர்னஸ். நம்மளோட வாழ்க்கையே முடியல, வாழ்க்கையில திரும்பி பார்த்தா அப்பவுமே நல்ல சில விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கும். ஆனா நம்மளால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அந்த கஷ்டமான தருணத்திலும். சோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? சரி, அப்பவுமே என்னால வந்து அப்படிலாம் யோசிக்க முடியல, வாழ்க்கையே எனக்கு இன்னும் ரொம்ப பாரமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து 2வது இமேஜ். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாருங்க. ஏதாவது தோணுதா இதை பார்க்கும்போது? இல்ல இந்த இந்த இமேஜ்ல என்ன தெரியுது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஓகே, சோ இது என்னன்றது நானே சொல்லிடுறேன். லிவிங் இன் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது, அதாவது இந்த நிகழ்காலத்தில் வாழ்தல் அப்படின்னா என்ன, அது வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே இது வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட ஒரு வேலையில இருக்கிறவங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து நம்ம சேரும் அப்படின்ற மாதிரி இல்லாம, இல்ல இந்த வயசுல இருக்கிறவங்க தான் இது பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாம, இது வந்து நம்ம எல்லாரோட நேச்சுரலி இயற்கையாவே நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி. அதுதான் வந்து நிகழ்காலத்தில் வாழ்தல், நிகழ்காலத்தில் இருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து இங்கிலீஷ்ல மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நாயோட எண்ணத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, முன்னாடி என்ன நடந்து போகுதோ அதுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அது மட்டும்தான் அதோட எண்ணத்துல தெரியுது. ஆனா இதே அந்த மனுஷனுக்கு வந்து மைண்ட்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட காரு, அவங்களோட வீடு, அவனோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன வாங்கணும், நேத்து என்ன பண்ணேன், நேத்து என்ன பாட்டு கேட்டேன். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஆனா அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா, அது முன்னாடி வந்துட்டு என்ன இருக்கோ, அதோட என்ன அந்த நிலையில வந்துட்டு அதுக்கு என்ன பாக்குதோ, என்ன வந்து அதுக்கு அதனால உணர முடியுதோ அது மட்டும்தான் அது யோசிக்குது. அதோட மைண்ட்ல அது மட்டும்தான் இருக்குது. யோசிக்குது அப்படின்றத விட அந்த ஒரு தருணத்துல மட்டும்தான் அது வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இத வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? இது வந்து எல்லாருக்குமே பிராக்டிஸ் பண்றது வந்து ஈஸியா, நம்ம ஒரு பிலாசபியா சொல்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு தத்துவம் மாதிரி. ஆனா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அதுவும் சாத்தியம்தான். அது நீங்க எப்படி உங்களோட டெய்லி நாள்ல வந்துட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உங்களால வந்து இந்த நிகழ்காலத்தில் வாழ்தல் அப்படின்றது எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் கடைசியா உங்களுக்கு காட்டுறேன். ஆனா நீங்க ஒரு கடினமான சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிகழ்காலத்துல இருக்கிறேன், நான் நிகழ்காலத்துல இருக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வந்து நம்ம இந்த நோய் வந்து எனக்கு இப்படி ஆயிடுமோ, இந்த நோய் வந்தவங்க எல்லாமே இப்படி இறந்துட்டாங்களே, இந்த நோயினால நிறைய இன்னும் பாதிப்பாயிடுச்சு, வீட்டுல வந்துட்டு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி நிறைய எண்ணங்கள் வந்து நமக்கு வரும். ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த நேரத்துக்கு நமக்கு தேவையா, இல்ல அந்த நேரத்துல அந்த எண்ணங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இப்படிதான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கணும், இந்த செயல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிளான் பண்றேன் அப்படின்ற ஞாபகத்துல நம்ம நிறைய நேரங்கள் தேவையில்லாத எண்ணங்களை வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து எதிர்மறை எண்ணங்களாவே பெரும்பாலான நேரங்கள்ல போய் முடிஞ்சிருது. அது பயமா இருக்கலாம், இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா போயிடும், இல்ல எனக்கு வந்து இன்னும் இது வந்து மேலும் வந்து பாதிப்பு வந்து அதிகமா தான் போகும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னது வந்து நம்மள பாதிச்சிருக்கலாம். அதனால நம்மளும் அதை நோக்கி அந்த எண்ணங்களுக்கு பின்னாடியே நம்ம போயிடுவோம். ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தருணத்துல நமக்கு வந்து இந்த எண்ணங்கள் தேவையா, இந்த தருணத்துல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த தருணத்துல எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் டாக்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அவருக்கு வந்து என்னோட முழு கவனத்தையும் நான் எப்படி கொடுக்கலாம், அவர் சொல்றதை எப்படி முழுசா நான் உள் வாங்கிக்கலாம். சில பேர் நம்ம டாக்டர் சொல்லும் போதோ இல்ல ஏதோ சொல்லும் போதோ பேசிட்டு இருக்கும் போதோ நம்ம வந்து இன்டரப்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து நீங்க இல்ல எனக்கு இது சொல்லுங்க, எனக்கு வந்து இதை மறந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லி நமக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது முழுசா நம்மளால உள்வாங்கவே முடியாது. சோ அதெல்லாமே வந்து இந்த லிவிங் இந்த மொமெண்ட், நிகழ்காலத்தில் வாழ்தல் அப்படின்றதுல ஒரு அங்கமா வரும். சோ இது நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். இந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இமேஜ் ஆக்சுவலி. சோ இந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபெயில் 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 அப்படின்னு சொல்லி
ஒருத்தர் வந்துட்டு தலையில அவரோட எல்லா ஃபெயிலியர்ஸுமே அவர் வந்து இழந்த நிறைய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் மேல அடுக்கி அவர் தலையில சுமந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காருன்னா அதேவே அந்த ஒரு கல்லையுமே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணி மேல மேல அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்காரு. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ ஒரு கடினமான சூழ்நிலை நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஏத்துக்க பழகிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஏத்துக்கணும் அப்படின்றதும் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றதும் ரொம்ப வேற விஷயம். சில பேர் வந்து ஓப்பனா நான் பொறுத்துக்கணுமா, எனக்கு என்ன நடந்தாலும் யார் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து சில விஷயங்கள் மறுக்கப்படுது, எனக்கு சில விஷயங்கள் இவங்க கொடுக்கல, சோ அதை வந்து நான் பொறுத்துக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா, நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் இந்த தருணத்துல இருக்கேன், எனக்கு வந்து அது வந்து முன்னாடி எனக்கு வந்து அது கடந்த காலமா போயிடுச்சு. சோ திரும்பவும் அதை பத்தி நான் யோசிச்சு கவலைப்பட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஓகே எனக்கு வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால அதுக்கு வந்து நான் காரணமா இருக்கலாம், இல்ல வேற வெளியில இருந்து ஏதோ ஒரு காரணமா கூட இருக்கலாம். எனக்கு இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எடுத்து வைப்போம் அப்படின்னா அதை நோக்கி அதுக்கு நான் என்ன செயல் செய்யணும், யார்கிட்டயாவது போய் உதவி கேட்கணுமா, இல்ல அதுக்கு அதை நோக்கி நான் வேற என்ன மாற்றம் எடுத்து வைக்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நிறைய பேர் இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றத பொறுத்து கொள்ளுதல், எனக்கு இப்படிதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துக்கிட்டே போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த எதிர்மறை சிந்தனைகள், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும் அப்படின்றது. சோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கடினமா எனக்கு சில விஷயங்கள் நடந்துச்சோ அதெல்லாமே வந்து ஒரு படிக்கட்டா யூஸ் பண்ணி நான் இதையும் மீறி நான் காட்டுறேன், இதையும் மீறி நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணி நான் இதை மீண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஒரு சில நமக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்னு அடுத்த ஒரு பாயிண்ட் வரும். சோ நமக்குள்ளேயே நம்ம ஒரு 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 ஆறுதல் ஒரு தைரியம் மாதிரி நம்மளே சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இந்த விஷயம் இதுலயே வந்து அந்த வார்த்தை இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது வந்து இது வந்து நமக்கு ஒரு நோய் வந்துச்சு, இல்ல நம்ம ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு உறவுகளை வந்து இழந்துட்டோம், நமக்கு ஏதோ ஒரு பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, உறவுகள்ல ஏதாவது ஒரு விரிசல் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நமக்கு வந்து இந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வு, நமக்கு ஆல்ரெடி என்ன நல்லா போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில அதை நம்ம உத்து பாக்குறதுக்கு நமக்கு வந்து நம்ம மனசு வந்து டக்குன்னு வந்து அது அனுமதிக்காது. நீ இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. ஆனா நம்மளால அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்தை வந்து நான் நல்ல ஒரு முடிவா எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் அதுக்கு கொஞ்சமான ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி, ஒரு சின்ன ஒரு பூஸ்ட், நம்ம எல்லாரும் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, சோ அது வந்து வெளியில இருந்து தான் வரணும் இல்ல, அது வெளியில இருந்து வந்தாலும் ரொம்ப நேரம் நமக்குள்ளேயே அது தங்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான தருணத்துல, நம்மளே திரும்பி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில இப்போ என் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இந்த நோயோ இந்த கஷ்டத்தை தாண்டி என்ன நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நல்ல உறவுகள் எனக்கு கொடுத்திருக்காரா, எனக்கு நல்ல வந்து ஒரு ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கா, இல்ல நான் உதவின்னு போய் கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு தளமோ இல்ல யாராவது ஒருத்தவங்க உதவி செய்யறதுக்கோ ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கோ யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்களா, இல்ல நான் போன் பண்ணா எனக்கு வந்து என்னோட ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா. சோ இல்ல நமக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைக்குது, ஒரு டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க, நல்ல உதவி பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது நமக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். சோ அந்த டைம்ல நம்ம வந்து எனக்கு 10 விஷயம் நமக்கு வந்து இதா போனாலும் கூட ஒரு விஷயம் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இப்படி போகுது அதுல வந்து ஒரு கவனத்தை நம்ம வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற அந்த ரொம்ப நெகட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நமக்கு இங்க கொஞ்சமா தள்ளி நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. சோ உங்களுக்கு ஏதாவது இன்பிட்வீன்ல டவுட் இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க கடைசியா என்கிட்ட கேட்கலாம். அண்ட் திரும்பவும் உங்களுக்கு டாக்டர் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்தாலும் நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க, கடைசியா நீங்க கேட்கலாம். ஓகே. சோ யா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் பர்சனலி பாக்குறேன். அக்னாலஜிங் யுவர் எமோஷன்ஸ், அதாவது உங்களோட உணர்ச்சிகள் அது எந்த உணர்ச்சியா இருந்தாலும் சரி அதை நம்ம அங்கீகாரம் செய்யணும் அப்படின்றது. சில டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோவம் வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். கோவமே உனக்கு வரக்கூடாது அப்படின்வாங்க. நான் நிறைய பேரண்ட்ஸே சொல்லி இதை நான் கேட்டிருக்கேன், உனக்கு கோவம் வரக்கூடாது, நீ வந்து இதை பண்ணக்கூடாது, உனக்கு பயமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு உணர்ச்சிக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் இல்லாம நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காது இல்லைங்களா. சோ
இப்ப பயம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கும். ஓகே, எனக்கு ஏன் இந்த பயம் வருது? மேபி அந்த விஷயத்த பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒண்ணு நான் ஓடணும், என்னை காப்பாத்திக்கணும். இல்ல அதை வந்து எதிர்நோக்கி நான் அதை ஃபேஸ் பண்ணணும். அதை மீண்டு அதுக்கப்புறமா எனக்கு தேவையான ஒரு விஷயம் கூட அந்த இடத்துல இருக்கலாம். பட் அதை நான் மீண்டு வரணும் அப்படின்றதுதான். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதுதான் ஃபியரா நம்ம உடம்புக்குள்ள நம்மளுக்கு வந்து படபடன்னு வர்றது. சில டைம்ஸ் வந்து நம்ம கை வந்து வேர்க்கும். சோ இந்த மாதிரியான உணர்வுகள் முதல்ல நமக்கு ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு உடனே வந்து நம்ம இதெல்லாத்தையும் நம்ம உணர ஆரம்பிப்போம். சோ அந்த உணர்ச்சியை வந்து நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுலதான் நம்ம வந்து நமக்குள்ள அது தங்க போகுதா, நம்மளுக்கு வந்து அது எதிர்மறையா சில வேலைகளை வந்து செய்ய போகுதா. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த வெள்ளை அணுக்களை வந்து அது எப்படி அழிச்சுட்டே வரும். அது எப்ப அழிச்சுட்டே வரும்னா அந்த பயத்தை நீங்க உள்ளுக்குள்ள தேக்கி அடக்கி வச்சுட்டே வரும்பொழுது, இல்ல நீங்க கோவத்தை அடக்கி வச்சுட்டே வரும்பொழுதுதான் அது என்னவா மாறும்னா மன அழுத்தமா மாறும் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா உங்களோட உணர்ச்சிகள், ஓகே எனக்கு கோவம் வருதா, எனக்கு வந்து இப்ப சோகமா இருக்கா, எனக்கு வந்து ரொம்ப வலியா இருக்கா, எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கா, எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு இந்த சூழ்நிலையை பார்த்து அப்படின்னா அந்த எமோஷனை அங்கீகரிங்க. பரவாயில்ல, இட் இஸ் ஓகே, இது வந்து நார்மல் தான். இது ரொம்ப யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் இல்ல. எனக்கு இந்த உணர்ச்சிகள் வர்றது வந்து ரொம்ப நார்மலான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் இந்த உணர்ச்சியை எப்படி கையாளணும், இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு வந்து நான் இதை மாத்தணும் அப்படின்றதுதான் அது நம்ம கையில தான் இருக்கு. சோ இந்த பிக்சர்ல அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த உணர்ச்சிகளை வந்து பிரிச்சு நம்ம வந்து தனியா தள்ளி நின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளால கையாள முடியும். ஆனா அந்த உணர்ச்சிகள் எல்லாமே நமக்குள்ள போட்டுக்கிட்டு, ஓ நான் இப்படி ஃபீல் பண்றேன், எனக்கு வந்து இது என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு இது நான் வந்து நான் இப்படி உணரவே கூடாது, எனக்கு பயம் வரவே கூடாது, எனக்கு கோவமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது நாள்பட்ட நாள்ல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு வந்து என்னால கையாளவே முடியல அப்படிங்கும் போதுதான் நம்ம வெளியில போய் இத ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வரோம். ஓகேங்களா? சோ இதுதான் அக்னாலஜ் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மனசுல போட்டு சில விஷயங்கள் மூடி வச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கையாளலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி கையாளலாம் அப்படின்னா ஒரு வழியில வந்து சீக்கிங் ஹெல்ப், உதவி கேட்கறது. சீக்கிங் ஹெல்ப் அப்படின்றது அதாவது நம்ம வாய் விட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறதே இந்த காலத்துல ரொம்ப தைரியம் வேணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உதவின்னு இல்லை, எனக்கு ஒரு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்கறதுக்கே நம்ம நிறைய இப்ப தயங்குறோம். சோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல உதவி வேணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து குடும்பமா வாழற ஒரு ஒரு மேமல்ஸ். நம்ம வந்து அந்த கிங்டம்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஒரு கம்யூனிட்டியா வாழ்றதுக்கு தான் நம்ம வந்து அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கோம். சோ அதனால சீக்கிங் ஹெல்ப் அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். நம்ம அதுக்காக கூச்சப்படணும், வெட்கப்படணும். இவங்க வந்து ஏதாவது தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்லாம் யோசிக்காம எனக்கு உதவி வேணும்ப்பா இந்த இடத்துல, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க கேட்கலாம். அண்ட் அது வந்து உறவு முறைகளா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா நேரங்களிலும் அவங்களும் அந்த மனநிலையில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் அவங்க பர்சனலி கோ த்ரூ பண்ணிருக்கலாம். சோ நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல வந்து உதவி கேட்கலாம். இது யாராவது கோ த்ரூ பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, இல்ல நான் இதுக்கு கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க, ஒரு சொல்யூஷன் கொடுக்கல, ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சோ இப்படி கேட்கும் பொழுது நம்மளோட எமோஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல உட்காந்து, சரி நான் பேசாம அவங்க கிட்ட வாய் விட்டு பேசியிருக்கலாம். இல்ல அதை ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அவங்க கிட்ட போய் என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் இதனாலதான் இந்த மாதிரி கோவத்தை வந்து இப்படி நான் வெளிப்படுத்திட்டேன், எனக்கு வந்து இது எப்படி கையாடுறதுன்னு தெரியல, சோ எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, நம்ம உட்காந்து பேசலாம், இல்ல வேற யாருக்கிட்டயாவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா, நான் போய் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுல எந்த தவறுமே கிடையாது. சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இமேஜ். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த இமேஜ் நான் வைக்கிறேன். உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். சோ ஒரு கடினமான சூழ்நிலை எனக்கு நடந்துருச்சு, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைம்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த மன்னிக்கிறது அப்படின்றது வந்து அடுத்தவங்களை மன்னிக்கிறதுன்னு தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஆனா நம்ம முதல்ல மன்னிக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா நம்மதான். செல்ஃப் ஃபர்கிவ்னஸ், தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளுதல் அப்படின்றது. இது எதுக்கா வேணாலும் இருக்கலாம். இது நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இப்போ வந்து இந்த கிட்னி டிசீஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து
நான் ஏதோ ஒரு விஷயம் கண்டுக்காம விட்டுட்டேன், இல்ல வீட்ல யாரோ ஒருத்தங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க, அதனால எனக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அதனால வந்து இது கொஞ்சம் மோசமாயிடுச்சு, இது வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு சர்ஜரி பண்ற அளவுக்கு இதை நாங்க கண்டுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு முன்னாடி டாக்டர் சொன்ன மாதிரி முன்னாடியே இது எப்படி நம்ம ஒரு அறிகுறியே இருக்காது, நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து நம்ம ரொட்டீனா பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அது ஒரு கடைசி ஸ்டேஜ்ல போய் நம்ம போறோம் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் நார்மலி அப்படின்னா, தன்னைத்தானே அவங்க வந்து குறை சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் கவனிக்காம விட்டேன், இல்லைன்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து அவங்க மேல பழி போட்டுக்குவாங்க, நான் ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டேன், என்னாலதான் இந்த தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மேலேயே அந்த பழி போட்டு, அந்த பழியும் என்ன ஆகும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துக்கும் ஒரு ஒரு உணர்ச்சிக்கும் உங்க ஒரு ஒரு செல்களுக்குள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு, அது எல்லாமே அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அப்ப நீங்க இப்படி கில்ட்டியா நினைக்கிறேன், நான் வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்லி நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்மள அது நம்மள மட்டும் இல்ல மத்தவங்களையும் சேர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே அதுக்கப்புறம் போயிடும். சோ அதனால ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பர்சனலி பார்ப்பேன். சோ நீங்க வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நிகழ்காலத்துக்கு வந்துடணும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். ஓகே இது முடிஞ்சிருச்சு, அது கடந்த காலம் ஆயிடுச்சு, நான் ஏதோ நடந்தது முடிஞ்சாச்சு, நான் என்னோட தப்புகளை நான் எம்ப்ரேஸ் பண்ணிக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு டைம், அது வந்து நான் ஏத்துக்க வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை நான் வளர்த்துக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும், என்ன நானே முதல்ல மன்னிக்க பழகிக்கணும் அப்படின்றதுதான் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, சோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி. இந்த கடைசியா வர ஒரு 3 பாயிண்ட் நான் ஏன் கடைசியா வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ இதுவும் நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாத்துக்கோங்க, உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ரிமெம்பர் வாட் யூ ஓவர்கேம். நீங்கள் வென்றதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது அது அந்த ஒரு நாளைக்கோ கொஞ்ச நாளைக்கோ நமக்கு அது இவ்வளோ பெருசா தெரியும், ஓகேங்களா? ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம வாழ்க்கையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கைன்ற பெரிய சர்க்கிள், வாழ்க்கை சூழ்நிலைகள்னு நிறைய குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் நமக்கு இருக்கும். நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். நீங்க வந்து பர்சனலி நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம், நிறைய தோல்விகளை கடந்து வந்திருக்கலாம், நிறைய ரிஜெக்ஷன்ஸை கடந்து நீங்க வந்திருக்கலாம். அதெல்லாத்தையும் கடந்து வந்த நீங்க தான் இப்ப இந்த சூழ்நிலையும் கடந்து வர போறீங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்காக தான் ரிமெம்பர் வாட் யூ ஓவர் கேம். முன்னாடி நீங்க எதெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். பேசிக்கலா சைக்காலஜி படி நீங்க ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்னால ஃபர்ஸ்ட் நமக்கு வர கேள்வி என்னன்னா, நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியுமா, அதுக்கு நான் ரெடியா இருக்கேனா, அதுக்கான தைரியமோ உடல் வலிமையோ மனல் வலிமையோ என்கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்விதான் நமக்கு முதல்ல வரும். சோ அந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி கிராட்டிடியூடுன்றது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும், ஃபர்கிவ்னஸ்ன்றது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த விஷயம் வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறதுக்கு, சரி ஆமால இந்த விஷயங்கள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன், இப்படி யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் கூட முதல்ல பார்க்கும்போது எனக்கு பெருசாதான் தெரிஞ்சுது, ஆனா சில வருஷங்கள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இப்ப அது ஒண்ணுமே இல்லாம போச்சுல, இல்ல அதை நான் கடந்தும் என் வாழ்க்கையை எதிர்நோக்கி நான் போயிட்டே தான் இருக்கேன், என் வாழ்க்கை அந்த இடத்தோட முடியல, இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதையும் நான் ஃபேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ஓடிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதல்ன்றது தாண்டி உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களை நீங்களே வந்து பெரிய ஒரு ஆள் மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஆமா இல்ல நம்மளாலயும் முடியும், இதையும் நம்ம எப்படியும் ஒண்ணு கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே ஒரு தைரியம் கொடுத்துக்கிற ஒரு விளைவு இருக்கும். சோ இதுதான் நான் சொன்ன அந்த 8 விஷயங்கள். உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். சோ கடைசியா நான் ஒரு சின்ன ரீகேப் கூட நான் பண்றேன், மேபி அப்போ உங்களோட கேள்விகள் சொல்லுங்க. ஓகே, சோ செல்ஃப் கேர் டிப்ஸ் ஃபார் டெய்லி ப்ராக்டிஸ். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம், இது வந்து சின்ன சின்ன டிப்ஸா தான் இருக்கும். சோ தினசரி உங்க வாழ்க்கையில வந்துட்டு, ஏன்னா இதை நான் போடும் போதே வந்துட்டு நாங்களும் வந்து அக்கா கிட்டயும் அண்ணா கிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு மைண்ட்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் இந்த செஷன் முடிச்சுட்டு அவங்க போறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப அதே ஒரு வாழ்க்கை அந்த ருட்டீன்குள்ள போறதை விட
ஏதாவது ஒண்ணு நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்தையாவது நம்ம வாழ்க்கையில டெய்லி ஒரு 30 நாளோ 20 நாளோ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம், அதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் நாங்க நம்பணும். சோ அதனால ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், ஒரு 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ அதுல வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல வந்து நீங்க உங்க போன்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. சோ ஒரு 10 குட்டி டிப்ஸ் வந்து நீங்க தினசரி வாழ்க்கையில இது ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க எப்படி அதுக்கப்புறமும் பிராக்டிஸ் பண்ணலான்றத நான் கடைசியா சொல்றேன். சோ முதல் விஷயம் வந்து ட்ரெயின் யோர் செல்ஃப் டு லிவ் இன் த பிரசன்ட் மொமெண்ட். அதாவது இந்த தருணத்துல நம்ம முன்னாடி லிவிங் இன் த மொமெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நிகழ்காலத்துல வாழ்றதுன்னா என்ன, அப்படி வாழும்போது நம்மளுக்கு அந்த எதிர்மறை சிந்தனைகளை விட்டுட்டு எனக்கு இப்போ முன்னாடி எனக்கு முன்னாடி என்ன இருக்கு, நான் என்ன ஹேண்டில் பண்ணணுமோ அதுல மட்டும் நம்மளோட முழு கவனமும் கொடுப்பேன். சோ அதே மாதிரிதான் இது வந்து நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க டெய்லி இப்போ இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட போறீங்க அப்படின்னாலும், இல்லை நாளைக்கு மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஓகே இந்த ஒரு மீல், இந்த ஒரு வேளை சாப்பாடை வந்து நான் நிகழ்காலத்துல நான் வந்து இருந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுருக்கோங்க. இது ஒரு சின்ன டிப் தான். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, சாப்பிடும்போது ஒண்ணு யார்கிட்டயாவது பேசிட்டே சாப்பிடுவோம். எல்லா நேரமும் நம்ம அப்படிதான் பண்ணுவோம். இல்லைன்னா டிவி, இல்ல ஏதோ ஒரு போனோ, ஏதோ ஒரு படமோ, இல்ல ஏதோ ஒரு புக் படிக்கிறதோ ஏதோ ஒண்ணு நம்ம பார்த்துட்டே நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அப்ப அவங்க முன்னாடி வந்து ஒரு டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து இப்போ வெயில் காலத்துல நமக்கு நிறைய தாகம் எடுக்கும். ஆனா அது வந்து நம்ம அந்த தாகத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டு நம்ம எவ்வளவு தண்ணி வச்சுக்கணும், வாயில அடக்கிட்டு நம்ம எவ்வளவு குடிக்கிறோம் அப்படின்றதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும். நமக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் வந்து அந்த தாகத்தை என்னால முழுசா உணர்றேனா, அந்த தாகத்தை வந்து என்னால முழுசா தணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஏர்ஜ் வரும். நம்மள வந்து ஏதோ ஒன்று தூண்டும். நீ பரவாயில்ல ஒரு வேளை தண்ணி குடிச்சு, நீ பரவாயில்ல ஒரு வேளை இது பண்ணு. ஆனா அந்த நிகழ்காலத்துல நிறுத்தி நம்ம வந்து அதை கவனிக்கும் பொழுது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஒவ்வொரு உணர்ச்சியும் நீங்க நிகழ்காலத்துல அப்படியே கவனிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், ஓகே எனக்கு இப்ப என்ன தேவை, நான் என்ன பண்றேன், நான் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்பு நிலைக்கு நம்ம வருவோம். சோ இப்ப நீங்க டின்னர் சாப்பிட போறீங்கன்னா நைட் உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன தரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு உங்க பிளேட்ல வந்து நீங்க எவ்வளவு சாப்பாடு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ, இட்லியோ தோசையோ சாதமோ என்ன வச்சிருக்கீங்களோ அதை குட்டி குட்டி ஒரு உங்களுக்கு எவ்வளவு அளவு நீங்க எடுத்து உங்களால மென்னு சாப்பிட முடியுமோ அந்த அளவை எடுத்து அதுக்கு ஒரு சின்ன இன்டென்ஷன் போடுங்க. நான் இப்ப சாப்பிடுற சாப்பாடு எனக்கு வந்து என்னோட எல்லா உறுப்புகளுக்கும் போய் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு இந்த நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்றத மைண்ட்ல ஒரு ஒரு எண்ணமா சொல்லிட்டு, இது ஒரு ப்ரேயர் மாதிரி, நீங்க ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி சொல்லிட்டு அதை நீங்க முழுசா அதை நீங்க மென்னு அந்த ஒரு அத்தனை ஒரு நம்ம அந்த ருசியும் வந்து நீங்க உணர்ந்து அதை மென்னு அதை முழுங்கி உள்ள போற வரைக்கும் அந்த உணர்ச்சியிலேயே நீங்க இருக்கிறது மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ இது முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷங்களா ஒரு மாதிரி இருந்துட்டு ஒரே நாள்ல வந்து நான் ஓவர் நைட்ல மாறணுன்ற மாதிரி உங்களால மாற முடியாது. பட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நீங்க சாப்பிடும் போது நான் இவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்றதையும் நீங்க பாருங்க. பெரிய அமௌண்ட் எடுக்கிறேன்னா இல்ல எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து அதை எப்படி நான் மெல்றேன், எவ்வளவு வாட்டி மெல்றேன், அந்த ருசி மொத்தத்தையும் நான் கிரகிச்சுக்கிறேன்னா அப்புறம் அதை விழுங்கி நான் உள்ள போற வரைக்கும் அந்த அவேர்னஸ்லயே நான் இருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 வாயாவது இப்படி நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க மத்த எல்லா வேலைகளும் செய்யலாம். நீங்க குளிக்கும் போது உங்க தண்ணி உங்க மேல படுறது, நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட மொத்த உணர்ச்சி வச்சுட்டு எப்படி எனக்கு காத்து வந்து என் மேல வீசுது, என்னென்ன விஷயங்கள் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தருணத்துல நம்ம வந்து நம்மளோட முழு கவனத்தையும் வச்சு நம்மளால வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து நம்ம இந்த மாதிரி வாழும் போது நமக்கு பெருசா என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா எடுத்தோன்னே நமக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப போரிங்கா, நான் இது ஏன் பண்றேனே தெரியலன்ற மாதிரி இருக்கும். ஆனா இதை பண்ணி பார்த்துட்டு நீங்க குரூப்ல வந்து போடுங்க. நீங்க ஒரு வேளை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு காலையிலயோ குரூப்ல வந்து நான் இதை செஞ்சு பார்த்தேன் எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? சோ ரெண்டாவது விஷயம், டேக்கிங் ரெஸ்ட் அண்ட் லிசனிங் டு யுவர் பாடி. சோ நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான், நம்ம ஏன் வந்து டயர்டா ஃபீல் பண்றோம், நமக்கு வந்து லோ இம்யூனிட்டியா இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் ஏதோ ஒரு நோய் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணிடுது. எப்ப பாரு தூக்கம் வந்துட்டே இருக்கு, நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நாள் பூராவும் அப்படின்னா, இல்ல பசி சில டைம்ஸ் எடுக்க மாட்டேங்குது, சில டைம்ஸ் ரொம்ப அடிக்கடி பசி எடுத்துட்டே இருக்கு அப்படின்னாலோ, இல்ல அங்கங்க நம்மளுக்கு வந்து தசை வலிக்குது, நமக்கு வந்து எலும்புகள் வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவனிக்காம இது வந்து ஏன் வருது, எனக்கு இந்த நேரத்துல எனக்கு ஏன் வருது, நம்ம வந்து சில டைம்ஸ் அசால்ட்டா விட்டு டாக்டர் சொன்ன மாதிரி
நம்ம வந்து கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுங்க, நீங்க இந்த வலி மட்டும் போறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி போடுறதுனால அது போக போறது கிடையாது. நம்ம எமோஷன்ஸ், நம்ம உணர்ச்சிகளை எப்படி அடக்கி வைக்க கூடாதுன்னு நம்ம பேசணுமோ அதே மாதிரிதான் நம்ம உடல்ல நமக்கு என்னென்ன வெளியில நமக்கு வந்து நீ இதை கவனி அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் காட்டுது, அது ஒரு சைன் காட்டுது, ஒரு சிம்டம் காட்டுது அப்படின்னா அதை நம்ம கவனிக்க பழகிக்கணும் அப்படின்றது. உங்களுக்கு எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ உங்களை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல எல்லா நேரமும் எனக்கு தூக்கம் வந்துட்டே இருக்குன்னா அதுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணும். ஏன் எனக்கு அடிக்கடி தூக்கம் வந்துட்டே இருக்கு, என் பாடி என்ன சொல்ல வருது என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். சோ அது வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்டயோ இல்ல உங்களோட முதல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க வாய் விட்டு சொல்லணும் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது. அதுக்கப்புறமா வெளியில போய் யார்கிட்டயாவது உதவின்றத நம்ம கேட்டு அதை கவனிக்க பழகிக்கணும். ஓகே, சோ இதுவும் அதோட ஒரு தொடர்ச்சியான ஒரு பாயிண்ட் தான், ப்ரையாரிட்டைசிங் யோர்செல்ஃப். அதாவது உங்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இது வந்து சில டைம்ஸ் வந்து பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுண்டரிஸ்னா யாரையும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நான் மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் அதாவது இது ஒரு சின்ன கான்செப்ட்ல நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஃபிளைட்ல போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஏதாவது ஒரு இங்க வந்து ஏர்பிளேன் ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடக்குது அப்படின்றது வந்து அவங்க பைலட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பாத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து இந்த மாஸ்க் வந்துட்டு கீழே இறக்கி முதல்ல நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன் மாஸ்க் கீழே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுட்டு தான் பக்கத்துல உங்களோட குழந்தையாவே இருந்தாலும் நீங்க போட்டதுக்கு அப்புறமா தான் குழந்தைக்கு வந்து அந்த மாஸ்க போட்டு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும் பொழுதுதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை. நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு கை கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த கைக்கான ஒரு சத்து, ஒரு எனர்ஜி, அந்த ஒரு மனநிலையில நம்ம இருப்போம் இல்லைங்களா. நானே வந்து சோர்ந்து இருக்கேன், நானே ஒரு கவலையில இருக்கேன், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளால பாத்துக்க முடியாது, ரெண்டாவது நம்மளையும் நம்மளால பாத்துக்க முடியாது. சோ அது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனா தான் போய் முடிய போகுது. சோ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. ப்ரையாரிட்டைசிங் யோர்செல்ஃப் அப்படின்றது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து டெய்லி நீங்க போய் யோசிச்சு பாருங்க. சிம்பிளான சில டிப்ஸ் தான், நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். 4வது பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் செல்ஃப் டாக், அதாவது நேர்மறை சுய பேச்சு. இது வந்து சைக்காலஜில ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்பாங்க. என்னன்னா நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களை பார்த்துட்டு இனி சும்மா நம்ம பெருமைக்கு வந்து ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு உணர்ச்சியே இல்லாம பேசுற மாதிரி இல்ல, முழுமையா ஆழ் மனசுல உணர்ந்து நம்ம வேணும்னா இப்படி நீங்க கை வச்சுக்கலாம். உங்களை பார்த்து நீ உண்மையாவே நீ நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு வந்து வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்துக்கும் நீ தகுதியானவதான் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசுறோமோ. நான் அகைன் மறுபடியும் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கே போறேன். நம்ம ஒரு செல்களும் நம்ம பண்ற ஒரு விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன வேணா உள்ள போடலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆஹ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி 90% மேல ஸ்ட்ரெஸ், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸ் ஒழுங்கா கையாளல அப்படின்னா அது 90%க்கு மேல நம்ம உடலை வந்து பாதிக்கும்னு அவர் டாக்டர் சொல்லியிருந்தார். சோ அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சோ பாசிட்டிவ் செல்ஃப் டாக் டெய்லி நமக்குள்ள, நான் உடம்பு வந்து நமக்கு வந்து நல்லாகணும், நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ ஒரு இல்னஸ்லயும் கூட, எனக்கு இவ்வளோ ஒரு பாதிப்புலயும் இருந்தும் கூட என்னுடைய நீட்டை ஏதோ ஒன்று என்னை ஓட வச்சுட்டே இருக்கு, எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம கூட டெய்லி ஒரு 5 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம், இல்ல டெய்லி உங்களுக்கு பேச முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு வாட்டில இருந்து நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அதுவே பெரிய ஒரு ப்ராக்ரஸ் உங்களுக்கு காட்டுது. ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹேவிங் கான்வர்சேஷன்ஸ் வித் லவ் ஒன்ஸ், அதாவது அன்பானவங்க, நம்ம சுத்தி இருக்கிற நம்மளோட குடும்பத்தார் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வந்து டெய்லி நம்ம உரையாடுறது எவ்வளவு முக்கியம். இது வந்து உங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, அவங்களுக்குமே அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு சின்ன விஷயம் தான். இது வந்து நான் என்னோட ஒரு எக்ஸாம்பிள் இருந்து சொல்றேன். இப்போ சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ற ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா அம்மாவோட எல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், வெளியில போறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கவங்க போது அவங்கள போய் நம்ம ஹக் பண்றது, நல்ல விஷயங்கள் சொல்றது அப்படிலாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏதோ நம்மளோட ஒரு கல்ச்சர்லயோ சொசைட்டி வைஸ்லயோ நம்ம போய் அவங்களை ஹக் பண்றதோ வந்து அது வந்து ஒரு தப்பான விஷயம். நம்ம ஒரு வயசுக்கு மேல அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு வயசுக்கு மேல உட்காந்து நம்ம பேசவே கூடாது, சில கேள்விகள் நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அந்த விரிசல் வந்து நம்மளே வீட்டுக்குள்ளேயே அதிகப்படுத்திட்டோம். அது இப்ப வந்து இந்த மொபைல் போன் கேஜெட்ஸ் எல்லாம் வந்ததுனால டெய்லி நைட் நம்ம வீட்ல இருந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு விஷயம் உட்காந்து பேசுறதே வந்து போன்ல மெசேஜ்ல பேசுற மாதிரி ஆயிடுச்சு.
இல்லைன்னா நீ சாப்பிட்டியா, ஓகே நீ தூங்குனியா, இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்ற ஏதோ ஒரு நம்ம கேட்கணுமே அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக கேட்டுட்டு நம்ம அந்த நாள் நோக்கி போயிடுறோம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க வேலைக்கு போயிட்டு வர ஒரு ஆளா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு வந்து ரொம்ப அசதியா இருக்கும். டைம் இருக்காது. நீங்க மேபி ஒரு நைட் லேட்டா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவரா இருந்தா அது ரொம்ப இந்த இந்த விஷயம் வந்து பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு ஒரு செகண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் நீங்க எடுத்து அவங்க கிட்ட எனக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் உங்ககிட்ட நீ இன்னைக்கு இந்த மாசத்துல வந்து நீ இந்த பண்ண ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், நல்லா இருந்துச்சு, நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற ஒரு அப்ரிசியேஷனும் இல்ல அவங்க உங்ககிட்ட சொல்ற ஒரு அப்ரிசியேஷனும் நம்ம வாழ்க்கையில அதுக்கு அடுத்து அந்த ஒரு மாசம் நம்ம போற நம்மளோட மூடையவே அதை அப்படியே மாத்திருக்கும். ஏன்னா நம்மள வந்து நம்மள மதிச்சு பாக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, நம்ம வந்து நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற ஆறு நம்ம சமுதாயத்துல இப்ப ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஆக்சுவலி. சோ அது வந்து நம்ம கிட்ட இருந்து அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சோ இது நீங்க வந்து யார்கிட்ட இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், மேபி நம்ம குரூப்ஸ்ல இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அது வந்து நீங்க அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் நம்ம நிறைய அனுப்புவோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்வர்ட்ஸ் அனுப்புறதுக்கு பதிலா நம்ம வந்து டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்றது, இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா போகட்டும், ஆர் நீங்க நேத்து பண்ண ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு, நீங்க நல்லா பண்றீங்க, இதே மாதிரி கொண்டு போங்க, உங்களால நிச்சயம் ஜெயிக்க முடியும், இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஓகே, சோ ஆறாவது விஷயம், இது வந்து சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இது எல்லாருமே பண்ணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, யாருனால முடியுதோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து செல்ஃப் கேர்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட அவேர்னஸ், நம்மளை பத்தி நம்ம உடம்ப பத்தியும் நம்ம மனசை பத்தியும் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது யாரோ ஒருத்தவங்க எனக்கு இருக்காங்கப்பா, அவங்க எல்லாமே பாத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையும் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான சில சூழ்நிலைகளும் வரும். சோ எல்லா நேரமும் நம்ம அவங்களே டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து நீங்களே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லாம, சில நேரங்கள்ல நம்ம கையில என்ன இருக்கு, ஒரு புக் இருக்கா, இந்த ஒரு புக் யார்கிட்டயாவது கேட்டு நம்ம வாங்கிக்க முடியுமா, இல்ல நம்மளுக்கு தான் போன் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இப்ப நம்ம இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போனோ லேப்டாப்போ ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க அதுல வந்து இப்ப யூடியூப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம், தமிழ்லயே கூட இது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல உங்களுக்கு வேணுமோ நீங்க ஒரு புக் வந்து ஒரு புத்தகத்தோட ஆடியோ புக் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும், ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அது வரும். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம கேட்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள். படிக்க முடியல, எனக்கு படிக்கிறதுக்கு வராது அப்படின்னாலும் நீங்க அந்த ஆடியோ ஃபார்ம்ல ஒரு வார்த்தையை இன்னொருத்தவங்க வாசிக்கிறத நம்மளால கேட்க முடியும். இல்ல படிக்கிறது பிடிக்கணும், ஒரு புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிங்க. இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 பேர் நான் வில்லிங்கா இருக்கேன், நீங்க சேர்ந்து வாங்க நம்ம இன்னைக்கு வந்து இந்த புக்கை படிக்கலாமா, இந்த புக் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல வந்து ஆத்தர்ஸ் தமிழ்ல இருக்காங்க, ஜெயகாந்தன், ஜெயமோகன், புதுமை பித்தன், சோ இந்த மாதிரி லைக் லதா, இந்த மாதிரியான ஆத்தர்ஸோட புக் எல்லாம் நீங்க வாங்கி தமிழ்ல நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிச்ச ஒரு புக் வந்துட்டு யானை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன புக் ஆக்சுவலி. ஸ்டார்டிங்ல வந்து அப்பா எனக்கு கொடுத்து இந்த புக் நீ ஃபர்ஸ்ட் படினா, அதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச தமிழ் புக் ஆக்சுவலி. ஸ்கூல் புக்கை தாண்டி நான் வெளியில படிச்ச ஒரு புக். ஸோ எனக்கு அப்புறம் தான் வந்து எலிஃபென்ட்ஸ் மேல ரொம்ப பிடிக்க அது ஒரு கிரேஸ் வந்ததுக்கான காரணம் அந்த புத்தகம். ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி மாறும், உங்களுக்கு எது மேல ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ புத்தகங்களுக்கு அந்த ஒரு மகிமை இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ செல்ஃப் கேர்ல அது ஒரு முக்கியமான டிப். அண்ட் இன்னொரு 3 விஷயம் தான் இருக்கு, நம்ம அதோட முடிச்சுக்கலாம். கிரியேட் ஃபில்டர் இன் யோர் இயர்ஸ், அதாவது நீங்க என்ன உள்ளுக்குள்ள கன்சியூம் பண்றீங்க அப்படின்றத பார்த்து கன்சியூம் பண்ணுங்க அப்படின்றது. நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, நமக்கு வந்து ஆன்லைன்ல, யூடியூப்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய வீடியோ இருக்கு, நிறைய கண்டென்ட் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம டெய்லியும் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம நமக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கோம். இவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை அனுப்பிச்சாங்க, இவங்க இதை படின்னு சொன்னாங்க, இவங்க இதை பத்தி என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு டைம் பாஸ்க்காக நான் இதை பண்றேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழிகள்ல நம்ம நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள செலுத்திட்டே இருக்கோம். நான் சொன்ன மாதிரி வாய் வழியா மட்டும் நம்ம வந்து எதுவுமே உட்கொள்ளல, கண் வழியாவும் காது வழியாவும் சோ நம்ம நிறைய விஷயங்களை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வந்து உடல் ரீதியா நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், என் மனசை வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஃபில்டர் உங்க காதுக்கும் இதுக்கும் உங்க உள்ள போய் செட்டில் ஆகுறதுக்கும் நடுவில் ஒரு ஃபில்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டீ வடிகட்ட ஃபில்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணிட்டு எதெல்லாம் உள்ள போகணுமோ அதை நீங்க தான் முடிவெடுக்கணும். வாட்ஸ்அப்ல வந்து இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தவங்க ஃபார்வர்ட் அனுப்பியிருந்தாங்க, கிட்னி சார்ந்து வந்துட்டு ஒரு
இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாவோ ஏதோ ஒரு டோனர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ரொம்ப பழைய மெசேஜ் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணாம நம்ம எல்லாத்தையுமே உள்ள விட்டு ஓகே இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம அனுப்புறதுனாலயும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணு நம்ம வந்து தெரியாம ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து உண்மைன்னு நம்பி அவங்க அதை நம்பி அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் நம்பி ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தேவையான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான ஆற்றல் ஒரு எனர்ஜி நம்மளுக்கு இந்த லைஃப்ல வந்து நம்ம நாள்ல வந்து கிடைக்காம போயிடும். எனக்கு இன்னைக்கு நான் இவங்க கிட்ட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு ஏதோ ஒன்று நம்ம மைண்ட்ல யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று நம்ம டிவி பார்த்துட்டோ நம்ம ஏதோ ஒரு ஃபோன் பார்த்துட்டோ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மைண்ட்ல ஃபுல்லா அப்படி அப்படியே கஜ கஜன்னு எல்லாம் ஆக்கியபையாவே இருக்கும். அப்ப அவங்க கிட்ட நம்மளால முழுமையா அந்த ஒரு கவனத்தையும் அந்த அட்டென்ஷன் நம்மளால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அப்ப அவங்க பேசுறவங்கள அவங்க என்ன பேசுறாங்களோ நம்ம உள்ள போகாது. நமக்குள்ள போனாலும் ஆல்ரெடி நிறைய இருக்கு, நமக்கு அதை ஃபில்டர் பண்றது நமக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு எது வேணும் எனக்கு எது வேண்டாம் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு எப்போ வரும்னா நீங்க ஆராய ஆரம்பிங்க. எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தேவையா, நான் இப்ப இதை கன்சியூம் பண்ணிதான் ஆகணுமா, எனக்கு இது ரொம்ப தேவையில்லை அப்புறமா கூட நான் கத்துக்கலாம் அப்படின்னா அதை அப்போதைக்கு ஒதுக்கிடுங்க. நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க உங்க லைஃப்ல வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதை வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம எல்லாத்தையுமே நான் கன்சியூம் பண்ணி வச்சுக்கிறேன் நாலேஜா எனக்கு இருக்குது அப்பதான் நான் வந்து நம்ம வந்து வளர முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல பசங்களுக்கும் நம்ம அதே மேபி உங்க வீடுகளை நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபில்டர் பண்ணி என்ன தேவையோ அதை நான் படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா என் வாழ்க்கையில அதை செயல்படுத்துறேன்னா அப்படின்றதுதான் நம்ம நாலேஜுக்கான ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அடுத்த 2 பாயிண்ட் வந்து நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ஏன்னா ஒரே பாயிண்ட் தான் வரும். பீங் கைண்ட் டு யோர் செல்ஃப் அண்ட் வேல்யூ யோர் செல்ஃப். இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். பீங் கைண்ட் டு யோர் செல்ஃப் அப்படின்னா முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லை நான் இதை கோத்ரூ பண்றேன் அப்படிங்கும் போது நார்மலா நமக்கு வர ஒரு இயல்பான ஒரு மனுஷனுக்கு வர ஒரு யோசனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடக்கும். சோ அது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல ஏன்னா அது வந்து பிராக்டிக்கலா பாசிபிளா இருக்காது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை பத்தி நீங்க வந்து கைண்டா நானும் இந்த உலகத்துல வந்து வாழ்றதுக்கு தகுதியானவள் தான், அந்த தகுதியை பூர்த்தி செய்யறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணாதான் இந்த செக் பாக்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணாதான் டிக் பண்ணாதான் நான் வந்து நானும் வந்து தகுதியானவன், நானும் வந்து வர்த்தி, எனக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கு, நானும் வந்து யூஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நீங்க இப்போ உயிரோட இருக்கிறீங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம், நமக்கு வந்து கஷ்டங்கள் நிறைய இருக்கலாம், நமக்கு வந்து வந்து போகலாம், எண்ணங்கள் வந்து போகலாம். ஆனா நம்ம இந்த உலகத்துல நம்ம இந்த பூமியில இருக்கோம் அப்படின்ற காரணத்தினாலேயும் கூட அந்த ஒரே ஒரு காரணம் போதும், நான் வந்து வர்த்தி தான், நான் வந்து நானும் மதிப்புக்குரியவள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறதுக்கு. ஸோ பி கைண்ட் டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம அன்பா பேசணும்ப்பா அவங்க கிட்ட பொலைட்டா பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம கிட்ட மைண்ட்ல பேசும்போது எப்படி பேசிப்போம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்போம், அது வந்து ச்சே நான் இப்படி பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டே இருப்போம் ஒரு 10 நாள் 20 நாள். அதுக்கு அடுத்து அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட அதை பேசுற வரைக்கும் அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். பட் இட் இஸ் ஓகே, அது கடந்த காலத்துல முடிஞ்சு போன ஒரு விஷயம், நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். அது முடிஞ்சிருச்சா ஓகே பரவாயில்ல, தெரியாம பண்ண ஒரு தப்பு அப்படின்னா அதை உண்மையே நம்ம ஏத்துக்கிட்டு அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும், நமக்கு நீங்களே அந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு இட் இஸ் ஓகே, நான் இப்போ அடுத்து எதிர்காலத்துல நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஆக்ஷன் என்ன எடுக்கணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத நேரங்கள் உட்காந்து அதை பத்தி யோசிச்சுட்டு நம்மளோட நேரத்தை வீணாக்கிட்டு அடுத்தவங்களோட அந்த நேரத்தையும் வீணாக்குறதுக்கு ஒரு காரணமா ஆயிடும். ஸோ கடைசியா இந்த ஸ்லைடோட முடிக்கிறேன். ஷேர் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குரூப். இப்போ நான் வந்து இந்த சொன்ன 10 விஷயங்களுமே உங்களுக்கு மறுபடியும் நான் குரூப்லயே நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும், நான் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு நான் சொன்னேன், சாப்பிடும்போது அதை உணர்ந்து அந்த ரசிச்சு நம்ம சாப்பிடுறது அட்லீஸ்ட் ஒரு 2 வாயாவது நான் இன்னைக்கு அப்படி சாப்பிட ட்ரை பண்றேன். இல்ல என்னோட வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி போன மாசம் நீ இதை பண்ணலப்பா நல்லா இருந்துச்சு, நான் அதை அப்ப சொல்லணும்னு நினைச்சேன் சொல்ல முடியல, அது ஒரு அப்ரிசியேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க பண்ண ஒரு விஷயத்த வந்து அங்கீகரிக்கிற மாதிரி. இல்ல நீங்க பண்ண ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்கு இந்த பேட் யுவர் செல்ஃப் அந்த பேக்னு சொல்லுவாங்க, நீங்க எல்லாருமே உங்க கையை எடுத்துட்டு இப்படி பின்னாடி வச்சு
இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க அப்படின்னு. இது வந்து யூஸ்வலா அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு போகும்போது நான் ஒரு இது சொல்லுவேன். இது எடுத்து நீங்க ஏன்னா இப்ப இந்த கால்ல நீங்க இருக்கிற ஒரு 9 பேர் 12 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும், நான் ஏதோ ஒரு இந்த கடைசி வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு காரணமே நீங்க இதுல ஏதோ ஒரு ஆர்வமா இருக்கீங்க, உங்க வாழ்க்கைய மேம்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு திறன்ல இருக்கீங்க அப்படின்றதுதான் அதை குறிக்கும். ஸோ அதனால பேட் யுவர் செல்ஃப் அந்த பேக் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்க பேக் பண்ணிக்கிறதும் இல்லாம தாண்டி குரூப்லயும் அடுத்தவங்களையும் சேர்ந்து நம்ம மேல இழுத்து நான் இன்னைக்கு இதை ஷேர் பண்ணேன், நான் இந்த புக்கு படிக்கலாம்னு இருக்கேன், நான் இதை வந்து கேட்கலான்னு இருக்கேன், யாராவது வில்லிங்கா இருக்கீங்களா என் கூட சேர்ந்து இந்த வந்து இந்த செயலை நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி இந்த குரூப்ல போடலாம். இதுல நான் இதை போட்டுனா யாராவது தப்பா எடுத்துக்குவாங்களோ, நான் கரெக்டான மெசேஜ் அனுப்ப தெரியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். ஏன்னா இந்த நலம் பெறுவோம் அப்படின்றது ஒரு சப்போர்ட் குரூப். நீங்க வந்து பயன்பெறணும் உங்களுக்கான ஒரு குரூப்பா தான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்கேஜ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு மெசேஜ் போடுங்க. நம்ம தேவையில்லாம வாட்ஸ்அப் ஃபார்வர்டு யாரோ ஒருத்தவங்க அனுப்புறாங்க ஒரு மெசேஜோ ஒரு வீடியோவோ அனுப்புறதுக்கு பதிலா நான் இது இன்னைக்கு ஃபேஸ் பண்ணேன், இது வந்து நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல இது நான் முன்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கேன், இது நீங்க யாராவது உங்களுக்கு வேணும்னா இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நான் இதை இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது மேபி ரெக்கார்டிங்ஸ்ல யாராவது பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் என்னோட கோரிக்கை அதுதான். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் முடிஞ்ச அளவுக்கு குரூப்ல வந்து பேச ஆரம்பிங்க. நம்ம ஏதோ எத்தனையோ நேரங்கள்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கலாம். நம்ம சில டைம்ஸ் குரூப்னாலே அது வந்து நம்மளுக்கு போய் மெசேஜ் பண்றதுக்கு தோணாது. ஆனா இந்த குரூப் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கப்புறமான உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம இன்னும் நம்மளுக்கு இருக்கிற அந்த பாதிப்புகள் வந்து மென்மேலும் பாதிப்பாகாம பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இருக்கிற நம்ம கையில என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரீகேப் வேணும்னா சொல்லுங்க, நான் ஒரு ஸ்லைட்ஸ் முன்னாடி போறேன், ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காட்டுறேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் டில் கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஸோ நான் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறேன், ஸோ தட் எல்லாரையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் விவேக். ஐம் கிளாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றது. யா தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நீங்க யூ கேன் லீவ் திஸ் மீட்டிங். தேங்க்யூ மிஸ்.